எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப ஓட்டு போட்ட மக்கள் தான் நம்ம எப்படி ஏமாந்து இந்த தமிழக மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்படின்றத வந்து தமிழக மக்கள் புரிஞ்சு. ஆர்கே நகர்மணி 2026 தாவேகா ஆட்சியில் 234 எம்எல்ஏக்கும் கார் வழங்கப்படுது. அது போக அந்த காரை பராமரிக்கிற டிரைவருக்கு சம்பளம், எம்எல்ஏக்கு உதவியாளராக இருக்கிற பிஏக்கு சம்பளம், அந்த காருக்கு பெட்ரோல் காசு 1 லட்சம் ரூபாய் தாவேகா ஆட்சியில் வழங்கப்படுது. இப்ப எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட வரிப்பணம் எங்க போகுது பாத்தீங்களா அப்படின்றாங்க. உண்மையிலேயே போன ஆட்சியில மக்களோட வரிப்பணம் எங்க போச்சு அப்படின்ட்டு திமுக இருக்கிற ஒரே ஒருத்தரை மட்டும் நான் குறிப்பிட்டு நான் சொல்றேன். தாவேகா ஆட்சியில் மக்களோட வரிப்பணம் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்காக மட்டுமே கடுமையா வேலை செய்ய காத்துக்கிட்டு இருக்கிற எம்எல்ஏக்கு தான் போகுது. அதே மாதிரி திமுக இருக்கிற யூபிஸ்க்கு ஒன்னு சொல்றேன், நல்லா ஏத்துக்குங்க மைண்ட்ல. 108 எம்எல்ஏக்கு கிடையாது காரு, 234 எம்எல்ஏக்கும் தான் கார். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில மக்களோட வரி பணம் எங்க போச்சு தெரியுமா? காலங்காலமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிற அவர்கள்கிட்ட 3 ஏக்கர் இருக்கிறதே கஷ்டம். ஆனா 500 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு KN நேரு அவர்களே சொல்லியிருக்காரு. இது போக என்கிட்ட 300 மாடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி மக்களோட வரி பணமா இல்லைனாக்கா அவங்களோட தாத்தா பாட்டி காலங்காலமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணமா அப்படின்றது எனக்கு உண்மையிலே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட்சியும் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க